ஒரு நல்ல ஹேர் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூலப்பொருட்கள் சரியான அளவுல, சரியான முறையில, சரியா நம்ம சேர்த்தா மட்டும் தான் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, மருதாணிங்க. மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மூலப்பொருளுங்க. இதுவும் வந்து நாங்க ஹேர் ஆயிலுக்கு சேர்த்துறோங்க. அதனால இந்த இந்த மருதாணி வந்து நம்மகிட்ட ரெகுலரா கிடைக்கிற மாரி இருந்தா மட்டும் தான், நம்ம வந்து அந்த அந்த மூலிகை வடை பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான மூலப்பொருளுங்க. இப்ப நீங்க பார்க்குறது கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையும் ஹேர் ஆயிலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஹேர் குரோத்துக்கும் அதே மாரி நல்ல ரிசல்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பில ரொம்ப முக்கியமானதுங்க. இப்ப நீங்க வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள கரிசலாங்கண்ணிங்க. இந்த வெள்ள கரிசலாங்கண்ணி இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட்டுங்க. ரொம்ப இந்த வெள்ள முடி கருப்பாக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது முடி வளர்ச்சியிலேருந்து எல்லாத்துக்குமே அ அதாவது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லேருந்து எல்லாமே இந்த வெள்ள கரிசலாங்கண்ணியில இருக்குதுங்க. அதனால இந்த வெள்ள கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியம். அந்த வெள்ள கரிசலாங்கண்ணியோட விதைய தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேகரிச்சு வச்சிருக்கோங்க. இந்த வெள்ள கரிசலாங்கண்ணி விதை ஒவ்வொன்னும் நம்ம வந்து எண்ணெய் பண்ணும்போது தான் இந்த விதையோட முக்கியத்துவம், ஒவ்வொரு ஒவ்வொரு மூலப்பொருளோட முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருள் எண்ணெய் ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணும்போது தான் ஒவ்வொரு மூலிகையும் எவ்வளோ முக்கியம், அது எத்தன நாள்ல விளைஞ்சு வரும் அப்படிங்கிறது தெரியுதுங்க. அதே மாரி இப்ப நீங்க பார்க்குறது செம்பருத்தி பூங்க. செம்பருத்தி பூவும் இலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான மூலப்பொருளுங்க இந்த ஹேர் ஆயிலுக்கு. இந்த மாரி ஒவ்வொரு மூலப்பொருளும் சரியான விகிதத்தில நம்ம எடுத்து, நல்ல தரமான ஹேர் ஆயில உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோங்க. மூலப்பொருள் இல்லன்னா, எந்த ஒரு பொருளும் தரமா இருக்காதுங்க. அதனால ஹேர் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது இந்த மூலப்பொருட்கள் தாங்க. நன்றி.